அண்ணே வாங்க வாங்க. எல்லாரும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி? அத்தை, பிரச்சனை முடிஞ்சு மன்னிப்பு கேட்டு நாம அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். வந்த விஷயத்த பேச ஆரம்பிங்க. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, புனிதா சொல்றது சரிதான். எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறது? நேரம் போயிட்டே இருக்குதுல்ல, அடுத்த விஷயத்த பேசணுமே. என்ன மாப்பிள, பேசிடுவோமா? பேசலாம். மறக்கத, நீ என்ன பக்கத்து ஊர்ல போய் நின்னுக்கிட்டு வா, வந்து உட்காரு. வா, வரேன். உட்காரு. தேனு, நீ என்னமா நினைக்கிற? நான் என்னன்னு சொல்ல போறேன், எதுவா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாவே பண்ணணும்னு தோணுது. அடுத்த முகூர்த்தம் எப்ப வருதுன்னு பாருங்கண்ணே. என்னங்க, நீங்க என்ன சொல்றீங்க? சரிம்மா, இதுக்கு மேல தள்ளி போட என்ன இருக்கு? உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா அப்ப நாளைக்கு நம்ம வீட்டுல நிச்சயத்தை வச்சுக்கலாமா? ஜாதகம் பாத்துடலாம்ல. ஜாதகமா? ஆமா ப்ரொஃபசரே, இப்ப இந்த ஜாதகம் பாக்குறதுலாம் வழக்கத்துல இருக்கிற விஷயம் தானே. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம மனசுல 1000 விஷயம் இருக்கு, ஆனா கடவுள் வேற முடிச்சு போட்டு வச்சிருப்பான். இப்ப எங்க மக யானினிய மாப்பிள்ள சரவண கட்டி வைக்கணும்னு நானும் நினைச்சா, என் பொண்டாட்டியும் ஆசைப்பட்டா. ஏன் என் தங்கச்சி மரகத கூட அதைத்தானே விரும்புன, அது நடந்துச்சா? அதை விடுங்க. இந்த மாப்பிள்ள சரவணனும் உங்க மக தெய்வானியும் கூடத்தான் யாருக்கும் தெரியாம ரகசியமா போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடணும்னு நினைச்சாங்க. இல்ல தப்புல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா அது நடந்துச்சா? இல்லையே. எது நடக்கணும்னு இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் பெரியவங்க கல்யாணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஏமா மரகதா, மாப்பிள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்குமே அண்ணன் சொல்றது சரிதான் தோணுது. எதுவுமே நடக்காம இருந்தா சரி. இன்னைக்கு இப்படி அபசகுணம் மாதிரி நடந்துருச்சே, எதுக்கும் நாம ஜாதகம் பாத்துருவோம். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீ அதுக்கு என்ன, நான் தேவானியோட ஜாதகத்தை வீட்ல இருந்து இப்பவே எடுத்துட்டு வந்து தரேன். நீங்களே பொருத்தம் பாருங்க. சரிம்மா, எடுத்துட்டு அண்ணி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு தோணுது. இவ்வளவு நடந்து போச்சு இல்ல, அதனால ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 பேர் ஜாதகத்தையும் கோயில்ல சாமிக்கு முன்னாடி வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணிருவோமே. நல்ல யோசனை தானே? ஆமாங்க, அதுவும் சரி. அப்பா, நான் ஒண்ணு பண்றேன். இப்பவே கையோட அத்தையும் மாமாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துட்டுமா? சந்தோஷமா செய்யுமா. நல்ல விஷயத்தை எதுக்கு தள்ளி பட்டுக்கிட்டு? அண்ணே, எனக்கு ஒண்ணு தோணுது. இன்னைக்கு நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு. அதனால நாளைக்கு நல்ல நேரமா பார்த்து யாராவது வீட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கோவிலுக்கு போயிடலாம். தங்கச்சி சொன்ன சரியாதான் இருக்கும். அப்ப நாளைக்கு வச்சுப்போம். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு சாயந்தரம் நிச்சயத்தை வச்சுப்போம். சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம கிளம்பலாமா? அண்ணே, நாங்க நேரத்தோட கிளம்புறோம். இன்னும் ஆக வேண்டிய வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கே. அப்ப நாங்க கிளம்புறோம். கிளம்புறோம். நீ வரேன் புனிதா, எல்லாரும் போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. வா தேவனே. எப்ப பார்த்தாலும் போன கையில வச்சு என்ன போமா இரு, உனக்கு இருக்கு. என்னங்க எதுவுமே சொல்லாம யோசிச்சுட்டே இருக்கீங்க? யோசிக்காம எப்படி? எதுவா இருந்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு செஞ்சிடக்கூடாதுல்ல. பாலா, வா பாலா. ஏங்க, நம்ம பாலாவை பத்தி என்னவோ நினைச்சோம்ல, ஆனா ஒரே நிமிஷத்துல எப்படி பிளேட்டை மாத்திட்டா பாத்தீங்களா? கல்லுப்ப கொண்டது நான் தாங்க, ஆனா திடீர்னு உள்ள வந்து நான் தான் கொட்டினேன்னு பழி ஏன் மேல வராமல பாத்துக்கிட்டா. பாலா, நீ சரியான ஆளு பாலா. ஆமாமா, நானும் இதை எதிர்பார்க்கவே இல்ல. பாலா, எப்படி பாலா
செம்மையா ட்விஸ்ட் பண்ண. பலமா என்னைக்கு நீ எங்க கூட வந்து சேர்ந்தியோ அதுல இருந்து நடக்கிறது எல்லாம் நமக்கு சாதகமாவே நடந்துகிட்டு இருக்குது. அது என்ன சொல்லுவாங்களே, இது என்னது, டீம் டீம். நம்ம டீம்ல நீ இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாமே வெற்றி தான். போ, நம்ம எல்லாம் ஒரே டீம் தானே மாமா, அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? எனக்கு சந்தேகம் எல்லாம் எதுவுமே கிடையாது. சொல்ல போனா சுத்தி இருக்கிற யாருக்குமே நம்ம மேல எந்த சந்தேகமும் கிடையாதுன்னு வச்சுக்கிய. ஆனா இனிமேலும் யாருக்கும் சந்தேகம் வந்துடாத மாதிரி நாம தான் சூதானமா நடந்துக்கணும். எங்க அப்பா வல்லவராயா, நான் பெத்த மகனே, நீ முக்கியமா கேட்டுக்கோ. எங்கேயாவது போய் உளறி கிளறி வச்சிடாதடா. மா சும்மா என்னைய குறை சொல்லிட்டு இருக்காதம்மா. சும்மா இரு. எதுக்கு எடுத்தாலும் சின்ன பொண்ணு மாதிரி சின்னிங்க. ஏன் மாமா, ஏதோ ஜாதகம் அது இதுன்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா என்ன மாமா? எப்படியும் உங்க மனசுல ஏதோ ஒரு பிளான் இல்லாம அந்த பேச்சை எழுதிருக்க மாட்டீங்க. பல என்னம்மா நீ இப்படி அநியாயத்துக்கு அறிவாளியா இருக்கிற? நான் ஒரு சின்ன புள்ளி வச்சா நீ கோலமே போட்டு முடிச்சிட்ட. உண்மைதாம்மா. என்னோட அடுத்த திட்டமே ஜாதகத்தை வச்சுதான். ஆனா அதுக்கு உன்னோட உதவி எனக்கு வேணும். சொல்லுங்க மாமா, நான் ரெடியா இருக்கேன். அந்த புள்ள தெய்வானையோட ஜாதகம் நம்ம கைக்கு வரணும். அதை வச்சுதான் நம்ம ஆட்டத்துல அடுத்த திருப்பு முனையே வரப்போகுது. அதை எப்படியாவது நீ தான் கொண்டுட்டு வரணும். செய்வியா? அவ்வளவுதானே மாமா, கவலைய விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, வர மாமா. டேய், இந்த புள்ள வெளிப்பார்வைக்கு தான் இந்த வீட்டுல சாதாரணமான ஒரு வளர்ப்பு பொண்ணு. ஆனா அடிச்சு சொல்றேன்டி, இவ்வளவு பெத்தவன் கண்டிப்பா ஒரு அதிபுத்திசாலியா தாண்டி இருக்கணும். என்ன பெத்தவன் வேற எங்கேயும் இல்ல, இதே வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. ஒரு நாள் அவர் யாருன்னு தெரியும் போது நீங்களே பயங்கர ஷாக் ஆக போறீங்க. ஒரே பொண்ணு ஊரை கூட்டி திருவிழா மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கடவுளே, எந்த ஒரு தடங்களும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும். முருகா, நீ தான் துணையா இருக்கணும். மா, என்னம்மா, என்ன கையில நோட்டு? நோட்டா? இது உன் ஜாதகம்டி. 2 நோட்டு எதுக்குமா? ஒண்ணு நீ பிறந்த ஜாதகம், இன்னொன்னு நீ பெரிய மனுஷி ஆனப்போ எழுதுனது. ருது ஜாதகம்னு சொல்லுவாங்க. இப்ப இதை எடுத்துட்டு எங்க போற? ஓ, சாமி கும்பிட போறியா?